அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு முருங்கைக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருங்கைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் சின்ன வெங்காயம் 3 தக்காளியை சேர்த்து அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்காயை துருவி வச்சுக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, 5 பல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொத்தமல்லி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஷ் முடித்ததும் கடைசியாகவும் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இதையும் இதில் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு மூடி வைக்க போகிறோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நாம் வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயை இதில் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நம்ம நல்லா கலந்து விடுறோம். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்ம இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு 5 to 7 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். வெந்ததும் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த தேங்காயை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், சுவையான முருங்கைக்காய் கூட்டு ரெடி. நன்றி.